நீச்சபங்க ராஜயோகம் பெறப்போகும் மிதனராசி அன்பர்களே. பொதுவாக 5 கிரக சேர்க்கை பயிற்சி நடக்குது. இதில் உங்கள் ராசி அதிபதி மீனத்தில் சுக்கிர பகவானோட சேர்ந்து பயணித்து நீச்சபங்க ராஜயோகமாக இருக்கார். அப்போ வீழ்ந்தவன் வெல்லக்கூடிய வாய்ப்புன்னே சொல்லலாம். தவறுகளாக பல சித்தரிக்கப்பட்டவங்க மீண்டு வர வாய்ப்பு உண்டு. எதிரிகளிலிருந்து வெல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. கஷ்டப்பட்டு ரொம்ப அவமானப்பட்டவங்கெல்லாம் மீண்டு வர ஒரு சரியான காலகட்டம் இருக்குங்க. இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் யோகத்தின் உச்சம் அப்படின்னு சொன்னால் தவறில்லை. முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த யூடியூப் சேனலில் பல தகவல்கள் கொடுத்துட்ருக்கு. உறுதியாக மக்கள் நலனுக்காகவே பல தகவல் கொடுத்துட்ருக்கோம். பாருங்கள், வேறு கேள்விகள் சந்தேகம் தான் கமெண்ட் பண்ணுங்கள், உறுதியாக பதிலளிக்கப்படும். ரைட். பொதுவாக மிதன ராசி இதில் பார்த்திங்கன்னா 5 கிரகம் உச்சம் பெறதை பற்றி பேச போகிறோம். அதில் மீன ராசியில் பார்த்திங்கன்னா பொதுவாக சுக்கிரன், சூரியன், புதன், சனி கூட ராகு 10ல் ஒரு பாவியாவது இருக்குன்னு சொல்லுங்கள். இத்தனை கிரகம் இருக்கே, அப்போ எத்தனை யோகங்கள் கொடுக்க போகுது, எதெல்லாம் அதிகப்படுத்தணும், எதெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு தெளிவாக பார்த்துருவோம். அதுதான் இந்த மிதன ராசியின் ஒரு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாறுதல் நடக்க போகுது. அஸ்ட்ரானமிக்கெலாம் பார்ப்போம். அதாவது ஜனவரி மாதத்தில் 5 கிரக கோள்கள் நடந்தது. அது அஸ்ட்ரானமி கோச்சாரத்தில் அஸ்ட்ராலஜி ரீதியாக மீனத்தில் நடக்குது. ரைட். பொது பலனாக நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த மிதன ராசின்னு சொன்னாலே விகட யோகம், நகைச்சுவை உணர்வு உடைய ராசியில் இந்த மிதன ராசி. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நெளிவு சுழிவுகள் தகுந்த மாதிரி பேச திறம் படைத்தவங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் தைரியமாக முன்னாடி ஹேண்டில் பண்ணக்கூடிய திறமை வாய்ந்தவங்க இந்த ராசிக்கு. மாற்றுக்கறதுல தெரியுதோ இல்லையோ கற்றுக்கலாம் அப்படின்னு ஒரு பண்பு இருக்கும் பார்த்திங்களா. இதன் மூலமே உயர்ந்துருவாங்க. இந்த வெக்கப்பட்டு வேண்டான்னு ஒதுங்கிறது இதை விட்டு இல்லைன்னே சொல்லலாம். இவங்களுக்கு எங்கே இருக்காங்களோ இவங்க சுற்றி ஒரு 4 பேர் கலகலப்பாக இருக்க ஆசைப்படுவாங்க. அது இவங்க ஒரு பாப்புலாரிட்டி ஈஸியாக கிடைக்கக்கூடியது இந்த ராசி. பொதுவாக இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மியூசிக், புத்தகங்கள், இந்த காதில் இந்த ஹெட்செட் மாட்டிக்கிறது, வீட்டில் சவுண்ட் சிஸ்டம் இதெல்லாம் இருக்கணும். அது இருந்தாலும் இந்த ராசிக்கு ஒரு ஆக்டிவேஷன் பாயிண்ட்டு தான். உங்களுக்கு இவ்வளோ நல்லா தன்மையாக நல்லா பழகக்கூடியவராக இருப்பீங்க. குடும்ப உறவுகளில் கொஞ்சம் புரிஞ்சிக்க மாட்டாங்க. உங்களை பற்றி குறை சொல்லுவாங்க. அதை பற்றி கவலையே படாதீங்க. நீங்கள் அடுத்த நல்ல பலன் எதுவும் அதை செய்ய போயிட்டே இருங்க. மற்றவங்க குறை சொல்கிறாங்கன்னு பதில் சொல்லிக்கிட்டே இருந்தால் ஆகிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு தந்தை வகையிலும் ஆதாயம் உண்டு, கணவன் வகையிலும் ஆதாயம் உண்டு, குடும்ப உறவுகள் சொந்த பந்தங்களிலும் ஆதாயம் இருக்குது. அதில் ஒரு சிலர் தவறாக இருக்காங்கன்னா முழுசாக ஒன்றும் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு தொழில் யோகங்கள், பொருளாதார யோகங்கள் இயற்கையாகவே இருக்குது. சாதாரணமாக சென்று மேலே படிநிலை அனுபவிக்கக்கூடிய வெல்லக்கூடிய ராசி இந்த மிதன ராசி. இப்போ உங்களுக்கு 5 கிரகங்கள் ஒன்று சேருது. அதை பற்றி பார்ப்போம். பொதுவாக நான் திருமணத்தை பற்றி ஃபஸ்ட்டு பேசிக்கிறேன். ஏன்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த ராசிக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் விரைவில் முடிவுக்கு வரப்போகிறது. 7ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா 12ல் வக்ரம் பெற்றது, வக்ர நிவர்த்தி ஆகிருக்கு. இப்போ திருமணம் சொல்கிற பேச்சுவார்த்தைகள் பார்த்திங்கன்னா நிறையா பிரச்சனைகள், நிறையா கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரியே இருக்குது. ஒரு முடிவு எடுக்க முடியல அப்படின்னு பல பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா, திருமணம் என்றது உறுதியாக உண்டு. உங்கள் ராசிக்கே 7ஆம் அதிபதி பயணிக்கும் காலம் உண்டு. அப்போ திருமணம் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன் வெயிட் பண்ண சொல்கிறேன்னா, சில காலங்கள் இருந்தால் கூட இப்போ அவசரப்படக்கூடிய சூழ்நிலை இல்லை. அதான் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். 10ல் இத்தனை கிரகம் இருக்கும்போது 11க்கு விரைய சாந்தல் இருக்குது. இப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தையை பேசிக்கலாம், முடிவெடுக்கலாம். திருமணம் சம்பவம் கொஞ்சம் வெயிட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன் ஃபஸ்ட்டே இதை சொல்கிறேன்னா, இப்போ எல்லாமே கூடி கொஞ்சம் டிலே ஆகக்கூடிய காலகட்டமாக இருக்கனால இதை பாருங்கள். ஆனால் 2வது திருமணத்துக்கு சக்ஸஸாக இருக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 2ஆம் மேரேஜ் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லதாக இருக்குது. ரைட். திருமணத்துக்கு வெயிட் பண்ண சொல்லிட்டேன் இல்லையா. இப்போ அடுத்தது முக்கியமாக வேலை சம்மந்தப்பட்டது. இவ்வளோ அற்புதமான பலனை பார்ப்போம். பொதுவாக உங்கள் 6ஆம் அதிபதி செவ்வாய் உங்கள் ராசியிலே சில நாட்கள் பயணிக்கிறார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல பயணிக்கிறார். 11ஆம் அதிபதி அவர் தான். வேலை என்ற இதில் இருந்த சிக்கல்கள் சம்மந்தப்பட்டதிலிருந்து ஒரு விடிவு காலம் உண்டு. வேலையில் ஒரு இடமாற்றம் இருக்குது, ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு ப்ராஜெக்டாக மாறுது, ஒரு சிறு தூரம் பயணம் இருக்குங்க. அப்போ இந்த வேலை சம்மந்தப்பட்ட ஒரு மாறுதல் உண்டு. மாறுதல் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலையை மாறுதல், சில நாட்கள் சின்ன லீவ் எடுக்கிறது, இந்த மாதிரி சிந்தனைகளாக வரும். இதெல்லாம் நீங்கள் அடுத்த லெவலுக்கு படிநிலைக்கு டெவலப்பாக தான் பண்ணுறீங்கிறது உங்களுக்கு தெரியும், உங்கள் குடும்ப உறவு தெரியும். மற்றவங்களுக்கு அது புரிதலாக இருக்காது. அதனால் குறை சொல்லுவாங்க. இன்னும் அடிக்கடி இவங்க வெளியே போயிட்டு வராங்க, இவங்களுக்கே டக்குன்னு ப்ரொமோஷன் கிடைக்கிது, பாப்புலாரிட்டி ஆகிட்டு இருக்காங்கன்னு ஒரு பொறாமப்படக்கூடிய சூழ்நிலை உண்டு. அதற்கு பதில் சொல்ல வேண்டிய நேரம் இது அல்ல.
செயல்களால் சொல்ல வேண்டிய நேரம் உங்களுக்கு வந்திருக்குது. அப்போ புதுசாக படிக்கிறது, புதுசாக ஒரு ட்ரைனிங் போகிறது, அடுத்த படிநிலைக்கு போக வேண்டிய காலகட்டம். இந்த 5 கிரகம் உச்சம் பெற்றிருக்கு இல்லையா, இப்போ எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இப்போ படிப்பாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் உங்களுக்கு பதவி யோகம் உண்டு, சம்பள உயர்வு ஏற்படுகிற சூழ்நிலை, மேலதிகாரிகள் உங்களுக்கும் ஒரு இணக்கம் ஏற்படுகிற சூழ்நிலை. அப்போ வேலை என்றதில் ஒரு சக்ஸஸ் ரேட் உண்டு. இது தைரியமாக சொல்லலாம். ரைட். அடுத்து பிஸ்னஸ். 10ல் இத்தனை கிரகம் இருக்குது, நிறைய ஐடியாஸ் வந்திருக்கு, அது பண்ணலாம் இது பண்ணலாம்னு. அப்போ உங்கள் ஜாதக ரீதியாக எது நல்லா இருக்குது, எந்த கிரகங்கள் இருக்குது, லக்ன ரீதியாக என்ன, வருகின்ற தசாபுத்தி என்ன, அந்த தன்மையை பார்த்துட்டு ஒரு தொழில் இல்லை 2 தொழில் சூஸ் பண்ணுங்க. இப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது எடுக்குவது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் சார், இப்போ எப்படி போகும் அப்படின்னு கேள்விக்கு, ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எக்ஸ்பேன்ஷன் உண்டு, விருத்தி பண்ண வேண்டிய காலகட்டங்கள், நிறைய ஆர்டர்கள், புது புது ஆர்டர்கள் வாங்க வேண்டிய கால சூழ்நிலை, நிறைய இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் யோகம் உண்டு. இப்போ சேமிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு கேட்டால் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். இப்போ நீங்கள் காப்பாற்ற வேண்டிய ஒரே ஒரு இதுனா உங்கள் கம்பெனியோட அந்த பிராண்டிங் நேம், பிராண்டிங் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்போ பாப்புலாரிட்டி பண்ண உங்களுக்கு சம்மந்தப்பட்டது விளம்பரம் கொடுங்க, இல்லை உங்கள் இது ஃப்ளக்ஸு வைக்கிறது, இந்த மாதிரி ஒரு பிராண்டிங் பண்ணுங்கள். இப்போ நிறைய மக்கள்கள் வர அம்சம் உண்டு, அதனால் இதை விருத்தி பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ குறிப்பிட்ட தொழில் சொல்கிறேன் பாருங்கள். பொதுவாக இந்த இதுக்கு பார்த்திங்கன்னா டீச்சர் சம்மந்தப்பட்டது, அதில் அரசு துறை சம்மந்தப்பட்டவங்க, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறை, திரவத்தால் தண்ணீர் திரவம் சம்மந்தப்பட்ட தொழில், இவங்கள்லாம் டெவலப் பண்ண வேண்டிய கால சூழ்நிலை வந்திருக்கு. இப்போ இவங்க டெவலப் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, ஒரு வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை நோக்கி போகிறீங்க, அது கோச்சார ரீதியாக சப்போர்ட்டாக இருக்கிறனால 1 2ஆக இரட்டிப்பாகும் நேரம். அப்போ இந்த நேரத்தை பயன்படுத்திக்கலாம். உங்கள் 5ஆம் அதிபதி உச்சம் வேறு பெற்றிருக்குது. இப்போ இன்ட்யூஷன் சம்மந்தம் உள்ள உணர்வு சொல்லிக்கிட்டே இருக்கும், இதை பண்ணு ஜெயிச்சிடலான்னு, அந்த இன்ட்யூஷன் படியே நடங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ ஜாதகத்தில் தசாபுத்தி லக்னம் மற்ற அம்சம் பார்த்துட்டோம்னா எந்த தொழிலில் வேண்டான்னு ஒதுக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கங்க, அது ஜாதகம் தேவை. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஷேர் மார்க்கெட் பற்றி சிந்தனை தான் வந்துட்டுருக்கோம். இவ்வளோ சீப்பாக இருக்காங்களாமா, ஷேர் மார்க்கெட் பண்ணலாமா, இல்லை இடம் வாங்கலாமா, இடம் வீடு ஷேர் மார்க்கெட்டு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு பணக்காராக கொண்டான வழிவகைகள் சிந்தனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். உறுதியாக உங்கள் ஜாதக ரீதியாக பார்த்திங்கன்னா அதுக்குண்டான முயற்சி பண்ணலாம். பெரும் முதலீடுகள் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். டே ட்ரேடிங் அதை மாதிரி ஆப்ஷன் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. ஆக மொத்தம் சொத்து சம்மந்தப்பட்டது, நகை சம்மந்தப்பட்டது வாங்கக்கூடிய காலம் வந்திருக்கு. தைரியமாக நீங்கள் ப்ராசஸ் பண்ணலாம். ரைட். குழந்தைகள் வகையில் ஆதாயம் உண்டு. ரொம்ப நாளாக குழந்தைகள் இல்லாதன்னு சொல்கிறவங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு உண்டு. மருத்துவத்தின் மூலம் ஆதாயம் ஏற்படுகிற காலகட்டம் இருக்குது. குலதெய்வ கோயில், உங்களுக்கு தெய்வமே குழந்தையாக பிறக்க வாய்ப்பு உண்டு. அது பெண் தெய்வமாக இருந்தால் குழந்தை பிறக்க வாய்ப்பு உண்டு. இப்போ நிறைய பேருக்கு கரு உருவாகுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த மாதிரி 10ல் இருக்கிற போதுனால ஆண் குழந்தை பிறக்க யோகம் உண்டு. 10ல் கர்மம் செய்ய குழந்தை உண்டுன்னு சொல்லுவோம். நிறைய கிரகம் இருக்கு இல்லையா, அப்போ ஆண் குழந்தை யோகம் உண்டு. அதுக்காக பெண் குழந்தையை தவற எடுக்கக்கூடாது. ஜோசிட சாஸ்திரம் சொல்லுவோம். நிறைய பேருக்கு ரெட்டை குழந்தை பிறந்துடும். ஏன்னா கர்மஸ்தானத்தில் இத்தனை குழந்தைகள் இருக்கும்போது ரெட்டை குழந்தைகள் பிறக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் இரட்டை குழந்தைகள் சம்மந்தப்பட்டது வாய்ப்பு இருக்குது. அது டபுள் ப்ரொமோஷன் தான். ஆனால் குழந்தைகள் உடல் ரீதியாக தகுதியான்னு பார்த்துக்கணும். அப்போ அந்த ஒரு வாய்ப்பை பார்க்க வேண்டிய கால சூழ்நிலை. உங்களுக்கு மூத்தவர்கள் அண்ணன் இல்லை சித்தப்பா என்ற வகையில் ஆதாயம் உண்டு. அப்போ அந்த உறவு வகையில் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் டெவலப் ஆகிறதுக்கு வண்டி வாகனங்கள் ஓட்டி பழகிற காலகட்டம். இப்போ ஒரு புதுசாக ஒரு மாணவனாக இருக்கார், வண்டி வாகனம் ஓட்டுவார், இல்லை வண்டி வாங்குவார். இல்லை ஒரு பெண்ணாக இருக்காங்கன்னா வண்டி வாகனம் ஓட்டுதல், அந்த மாதிரி புதுசாக லைசன்ஸ் எடுக்கிறது, டாக்குமெண்டேஷன் பண்ணுறது, இதெல்லாம் நேரம் நல்லா இருக்குங்க. பாருங்கள், எழுத்துத் தேர்வில் வெற்றி. மாணவர்கள் அந்த காம்படேட்டிவ் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட கொஞ்சம் நல்லா எழுதுங்க, கொஞ்சம் நிறைய ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எந்த கோர்ஸ் எடுக்கிறதுங்கிறது கொஞ்சம் ஜாதக ரீதியாக பார்த்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. படிப்புங்கிறது வேறு, வேலைங்கிற தொழிலுங்கிறது வேறு. படித்த படிப்புக்கும் இதுக்கும் அறிவு சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் மாறுபாடு ஏற்பட வாய்ப்புண்டு. அதனால் அது உங்களுக்கு என்ன தொழில் வரும், எதில் வருமானம் வரும்னு பார்த்துட்டு அதை சூஸ் பண்ணி நீங்கள் சக்ஸஸ் பண்ணி பாருங்கள். அமோகமாக இருக்கும். உங்களுக்கு உடல் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய கால் சம்மந்தப்பட்டது, ஒற்றை தலைவலி, நாங்கள் காலத்தில் வந்தோம், தலைவலி சம்மந்தப்பட்ட கால் சம்மந்தப்பட்டது இருக்கும். அப்புறம் அடிக்கடி இந்த வைரல் இன்ஃபெக்ஷன், எங்கே வெளியே போயிட்டு வந்தோன்னே இருமல் தும்மல் இந்த மாதிரி தொந்தரவுகள், சின்ன சின்ன தொற்றுகள் சம்மந்தப்பட்டது வர வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. வயதானவர்களுக்கு,
உடல்நிலை கவனம். 10ல் இத்தனை கிரகம் இருக்குது, எல்லா விஷயத்தையும் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் ஹெல்த் வைஸ் கவனமாக இருக்கணும். இப்போ ஹெல்த்தில் ஒரு மாறுதல், அதாவது ரொம்ப நாளாக தீர்க்க முடியாத வியாதிகள் தீர்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. நல்ல மருத்துவர், நல்ல இதாக பார்த்து கடவுள் வழிபாடு பண்ணிக்கங்க. ஜோதிட ரீதியாக பார்த்து என்ன கடவுள் பண்ணால் சக்ஸஸ் ஆகுன்னு பார்ப்போம். அதுக்கு யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும், தொடர்பு கொள்ளுங்கள். பார்த்ததில் உங்களுக்கு கேள்விகள், சந்தேகங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரைட். இப்போ இந்த மிதுன ராசிக்கு என்ன கடவுள் வழிபாடு செஞ்சால் வளர்ச்சியை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும்? குறிப்பாக நீங்கள் வழிபாடு வந்து மாரியம்மன் வழிபாடு. எந்த ஊரில் மாரியம்மன் இல்லை காளியம்மன் அந்த மாதிரி பெண் தெய்வ வழிபாடு சிறப்பாக இருக்கும். இப்போ சுக்கிரன் உச்சமாக இருக்கும்போது கூட சனி ராகு சேரலைன்னா நேரம் அஷ்டலட்சுமிக்கு போயிடலாம், லட்சுமிக்கு போகலாம். கூட அந்த அம்சம் இருக்குல்ல, மாரியம்மன், காளியம்மன் இந்த வழிபாடு செஞ்சு பாருங்களேன். அம்பாள் உங்கள் கூட இருந்து அருள் புரிவார்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு யோகமாக தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர், அதான் யோகத்தை கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு 2ஆம் நம்பர், 5ஆம் நம்பர் இதெல்லாம் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும். இந்த எண்கள் பயன்படுத்திட்டு தகவல் கொடுங்க. வேறு ஏதாவது கேள்விகள், சந்தேகம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.